ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலேயே இவ்வளோ அழகான இடத்த பார்த்துருக்க மாட்டீங்கன்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஃபோட்டோஸும் வீடியோஸும் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம நேரில் போய் பார்த்தா அந்த இடம் அவ்வளோ ஒர்த்தான பிளேஸாக இருக்காது. அப்படிப்பட்ட பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடைசி பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் கூட இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க. சீனால இருக்கிற ஹோயாங் லேக் ஃபுல்லா கிரீன் கலர்ல பாசி படிஞ்சு இருக்கிறதுனாலையும் இந்த லேக் நடுவுல வளர்ந்திருக்க மரங்கள்னாலையும் இந்த ஏரி ரொம்ப அழகா இருக்குது. இங்க வர டூரிஸ்ட் பீப்புள் ஃபிஷிங்கும் போட்டிங்கும் கூட பண்ணுவாங்க. ஆனா இந்த ஹோயாங் லேக் நேர்ல பார்க்க எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. கலிபோர்னியால இருக்கிற கிளாஸ்டோன் பீச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பீச்சை சோஷியல் மீடியால எப்படி காமிச்சிருக்காங்க, ரியாலிட்டியில எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இந்த கடல் கரையில ஃபுல்லா சின்ன சின்ன கண்ணாடி கற்களா இருக்கும். 1906ல இந்த ஏரியா மக்கள் தேவையில்லாத கண்ணாடி பாட்டில்ஸையும் மெட்டல்ஸையும் இந்த கடற்கரையில ஒரு ஏரியால போட்டிருக்காங்க. 1943ல இந்த ஏரியால எவ்வளவு குப்பைகள் போட முடியுமோ அவ்வளோ ஃபுல்லானதும் கொஞ்ச தூரம் தள்ளி போய் பக்கத்து ஏரியால போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கடற்கரை ஓரத்துல 3 ஏரியால போட்டிருக்காங்க. 1967ல தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி குப்பைகளை இங்க போடக்கூடாதுன்னு. அதனால அங்க இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா கண்ணாடி பாட்டில்ஸ கடல் அலைகள் அடிச்சு அடிச்சு சின்ன சின்ன கண்ணாடி கற்களா மாறி இருக்கு. இப்ப இந்த பீச் ஃபுல்லா ஸ்மூத்தான கண்ணாடி கற்களா நிறைஞ்சு இருக்கு. ஆனா இப்ப இந்த மக்கள் இந்த பீச்ல இருந்து கண்ணாடி கற்களை எடுத்துட்டு போறதுனால ஃபர்ஸ்ட் வேஸ்ட் பாட்டில் போட்ட இடத்துல கண்ணாடி கற்கள் கம்மியா ஆயிடுச்சு. அதனால இந்த பீச்ல இருந்து கண்ணாடி கற்களை எடுத்துட்டு போறதுக்கு தடை பண்ணிருக்காங்க. அடுத்ததா பிரான்ஸ்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் ஈஃபில் டவர் முன்னாடி டிஃப்ரெண்டா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டிருக்கத பார்த்திருப்போம். ஆனா ரியாலிட்டியா ஈஃபில் டவர் முன்னாடி இருந்து இப்படிலாம் போட்டோ எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மள மாதிரி நிறைய டூரிஸ்ட் பீப்புள் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே கூட்டமே இல்லாத இடத்துல போய் போட்டோ எடுக்கலாம்னு நின்னா கூட அந்த இடம் ஃபுல்லா குப்பைகளா தான் இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஈஃபில் டவரை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாவே குப்பைகளும் ரொம்ப பேட் ஸ்மெல்லும் அடிக்கும்னு சொல்றாங்க. டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ற விதமா ட்ரிக்ஸ் கேம்னு சொல்லி நம்மளை ஏமாத்தி பணத்தை புடுங்கிப்பாங்களாம். அப்படி நம்ம அந்த ட்ரிக்ஸ் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம வேடிக்கை பார்த்தாலும் நம்ம பணத்தை பிக் பாக்கெட் பண்ணிடுவாங்களாம். ஒரு தடவை இந்த டவருக்கு மேல போன ஒருத்தர் இல்லீகலா ஆபத்தான முறையில நின்று வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிக்கிறது இல்லீகல்னு அவர் ஸ்டாப் பண்ண அங்க செக்யூரிட்டிஸும் போலீஸும் கூட அந்த இடத்துல இல்ல. இந்த 3 பிளேஸ்ல நீங்க ஆச்சரியப்பட்ட இடம் என்னதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியால ஃபேமஸான இடம் நேர்ல போய் பார்த்தா மொக்கையா இருக்கிற இடம்னு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.